போச்சுண்ணே, எல்லாமே போச்சு. 2 பேருமே வீட்டுல இல்லண்ணே, இங்க ஓடிட்டாளுங்க. நினைச்சதை செஞ்சுட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஊரை கூட்டி முகத்துல கரிய பூசிட்டாளுங்க. கையில கடைக்கிட்டோம் இன்னைக்கு. ஐயோ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன அமைதியா இருக்கிறது? அவங்க வீட்ல இல்லையே. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. கோவத்துல மண்டையில இருக்க மூளை வழங்கிருமா? இவ்வளவு பெரிய வீட்ல ஒரே ரூம் திரும்ப பாத்துட்டு ஏதோ வாழல வண்டி மாதிரி இருக்கீங்க. வேற எந்த ரூம்ல இருந்தாங்க? மொட்டை மாடியில கூட இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க எல்லாரும். ஜான்சி அவங்கள நம்ப முடியல. மாப்ள அவங்க இல்லங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பண்ணி விட்டாளுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. பண்ணி தான் பண்ணிருக்காளுங்க. ஊரே கூடி நின்னு பாக்குது. இந்த என் மகன் இப்படி உட்கார்ந்துருக்கா. ஏமாத்தி புட்டீங்களேடி, நம்ப வச்சு கழுத்தை அறுத்து புட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல மாமா, நீங்க விடுங்க மாமா. நீங்க வந்த உடனே பேசிக்கலாம். நீங்க சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அவசரப்படுற? என்ன நடக்குதுன்னு இதோ தெரியல. பிளான் பண்ணிருக்காளுங்கண்ணே. அண்ணா, இது நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காளுங்க. இங்க தான் போயிருப்பாங்க. உங்க ரூம்ல இருப்பாங்களோ? ஏன் இங்க இரு, சாவி வச்சிருக்கேன். நகை உள்ளார இருக்கு, அதனால பூட்டிவிட்டேன். அப்போ மாமா இல்லன்னு மட்டும் சொல்லட்டும், 4 திசையில ஆளை விட்டு தூக்கிட்டு வந்துடலாம் மாமா. என்ன மாமா நினைச்சிருக்காவ? ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருக்கான், பிள்ளைங்க இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? பொறுத்துட்டு இருக்க முடியாது மாமா. என்னாலேயே பொறுமையா இருக்க முடியல. நீங்க எப்படி மாமா பொறுமையா இருக்கீங்க? டேய் சும்மா இருடா. நேரம் கட்ட நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம எவ்வளவு பிரச்சனை தான் கொடுக்காங்க இந்த வீட்டுல. சும்மா இருடா, பாக்க போயிருக்காங்களா, பாத்துட்டு வருவாங்க இரு. உன்னால வீட்டுல பாத்துக்க முடியல, இங்க துரத்தி விட்டேன். இப்ப இங்க இருந்து எங்க ஓடி போயிடுச்சு. அவசரப்படாத, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ற? அக்கா நிஜமாவே ஓடி போயிருந்தாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்ட்டி வச்சு கொண்டாடுவேன். அப்படியெல்லாம் எப்படி? சும்மா கொஞ்ச நேரம் இப்படி நின்னுட்டு காணும் சொல்லி